Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் Gobisudha கோவி சமையல். நம்ம இன்னைக்கு செய்ய போறது தீபாவளி பலகாரங்கள். அதாவது என்ன ரொம்ப எளிமையா அதாவது என்ன கடையில வாங்காம வீட்லயே இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு தான் நம்ம செய்ய போறோம். அதாவது நீங்க நார்மலா கடையில வாங்குனீங்கன்னா ஒரு 300 to 500 வரைக்கும் ஆகும்னா நம்மளுடைய பட்ஜெட் என்னன்னா 200 குள்ளேயே நம்ம செய்யக்கூடிய பலகாரங்கள்ல அதாவது ஈஸியா முடிஞ்சிரும் செலவு ಜಾಸ್தி இருக்காது அதாவது எளிமையான பலகாரங்கள் தான் நம்ம செய்ய போறோம் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நம்ம ரொம்ப ஈஸியா எவ்வளவு பலகாரங்கள் செய்யலாம்ங்கறத நம்ம பார்க்கலாம் நம்ம இன்னைக்கு செய்ய போறது தேங்காய் பன்னீர் லட்டு கடாயில வந்து நம்ம 1 லிட்டர் வந்து பால் காய்ச்சிக்கலாம் அதாவது இதுக்கு வந்து ফুল cream milk தான் நம்ம எடுக்க போறோம் இதுக்கு நம்ம 2 டேபிள் ஸ்பூன் வினிகர் ஆட் பண்ணனும் இது வந்து நம்ம தனியா 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுக்கலாம் பால் வந்து நல்லா காயிட்டும் இதே மாதிரி இன்னொரு 1/2 லிட்டரையும் ஊத்திக்கலாம் பால் கொதிக்க ஆரம்பிக்குது அதுக்கு அப்புறம் சிம்ல வச்சிட்டு நல்லா கலரி விட்டுட்டே இருக்கணும் பால் இன்னும் கொஞ்சம் நல்லா திக் ஆகும் திக் ஆனதுக்கு அப்புறம் நம்ம வினிகர் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா நல்லா ஏடா வர ஆரம்பிக்கும் இந்த மாதிரி லேயர் மாதிரி இந்த மாதிரி வரும் அதனால தான் cream milk வந்து வாங்குனா கொஞ்சம் நல்லா இருக்கும் இது அப்படியே காய்ச்சிட்டே வாங்க இது வந்து ஒரு 8 minutes மாதிரி நல்லா சிம்ல வச்சிட்டு அப்படியே இந்த மாதிரி கரண்டி விட்டு கலக்கிட்டே இருங்க பால் கொஞ்சம் திக் ஆகும் 8 நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ வந்து நல்லா பால் வந்து கெட்டி ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர் ஊத்திக்கலாம் இது வந்து சிம்ல வச்சிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கலாம் அப்படியே mix பண்ணிட்டே இருக்கலாம் தண்ணி தனியா இந்த பால் வந்து தனியா தெரியும் அதாவது பால் ஏடு மாதிரி தெரியும் வினிகர் ஊத்திட்டு நல்லா நம்ம mix பண்ணிட்டே இருக்கணும் அப்படியே கொஞ்ச நேரம் ஆக அப்படியே வந்து தண்ணி தனியா வர ஆரம்பிக்கும் கை எடுக்காம நல்லா mix பண்ணிட்டே இருங்க இது வந்து ஆல்மோஸ்ட் 30 minutes ஆயிருக்குது சிம்ல வச்சிட்டு நம்ம நல்லா கொதிக்க அதாவது நல்லா சுண்ட வரைக்கும் நம்ம பண்ணனும் இது வந்து குக்கிங் டைம் வந்து மினிமம் வந்து 1 hour ஆகும் அதாவது இந்த milk வந்து நல்லா கொதிச்சு இந்த ஸ்டேஜ்ல வந்ததுக்கு அப்புறம் நம்ம சக்கரை ஆட் பண்ணனும் அதுக்கு அப்புறம் தனியா வந்து நம்ம desiccated coconut நெய்ல வந்து வறுத்து அதுக்கு அப்புறம் இது கூட ஆட் பண்ணனும் இப்போ பாத்தீங்கன்னா இந்த டெக்ஸ்சர் பாத்தீங்கன்னா இதுதான் வந்து கரெக்ட்டான டெக்ஸ்சர் இன்னும் கொஞ்சம் சுண்டிட்டு நம்ம சக்கரை போட்டுக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா இது வந்து கரெக்ட்டான பதம் இந்த ஸ்டேஜ்ல நம்ம சக்கரை போட்டுக்கலாம் இது நல்லா வதக்கிட்டு நம்ம தனியா எடுத்து வச்சுக்கலாம் இத நல்லா பிரஸ் பண்ணி விடுங்க இப்போ நம்ம இதை வந்து தனியா எடுத்து வச்சுக்கலாம் இது கூட ஏலக்காயும் mix பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் நம்ம தனியா ஒரு கடாயில desiccated coconut வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இதை தனியா எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம இன்னொரு கடாய் எடுத்துக்கலாம் இதுல வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம் நெய் நல்லா உருகட்டும் இப்போ பாத்தீங்கன்னா தேங்காய் பவுடர் இந்த மாதிரி இருக்கும் நம்ம ஃப்ரெஷா வந்து தேங்காய் துருவி பண்ணலாம் பட் என்னன்னா டேஸ்ட் வந்து இதனோட டேஸ்ட் வந்து அதுல வராது அது வந்து கொஞ்சம் ஈரப்பதம் வந்து ஜாஸ்தியா இருக்கும் பட் இதுல பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும் அதே மாதிரி இதுல தேங்காயோட ஸ்மெல் வந்து நிறைய இருக்கும் இந்த கோகனட்ல இப்போ நம்ம இதை அப்படியே இதல ஆட் பண்ணிக்கலாம் பொன்னிறம் ஆகுற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம் இது ஒரு 2 நிமிஷம் நல்லா சிம்ல வச்சிட்டு நல்லா வறுத்துட்டு இது கலர் லைட்டா மாறும் அந்த ஸ்டேஜ்ல ஆல்ரெடி வந்து நம்ம milk வந்து நல்லா அதாவது பன்னீர் ஸ்டேஜ்ல கொண்டு வந்திருக்கோம் பன்னீர் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா ஒரு நல்ல அரோமா வர ஆரம்பிச்சிருச்சு அதே மாதிரி இதோட கலர் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம ஆல்ரெடி வச்சிருக்கிற இதையும் ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா mix பண்ணிக்கோங்க இதெல்லாமே என்னன்னா உடைச்சு விடணும் சுகர் இருக்குறதுனால கொஞ்சம் நல்லா லிக்விட் மாதிரி இருக்கு அதாவது தண்ணி மாதிரி இருக்கு இது நல்லா வத்திட்டு நல்லா ஒட்டாம வரணும் அந்த ஸ்டேஜ்ல ஆஃப் பண்ணிக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு இப்போ நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் அது பாதாம் முந்திரி பிஸ்தா இத வந்து கிரேட் பண்ணி நான் ஆட் பண்ணியிருக்கேன்
இப்போ நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். கொஞ்சம் ஆறிட்டோம். ஆறினதுக்கப்புறம் நம்ம நல்லா ஆறிடுச்சு, அதாவது கொஞ்சமாக ஈரப்பதம் இருக்கும். இப்போ நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். இது வந்து நம்ம டைமண்ட் ஷேப்லேயும் கட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி லட்டு மாதிரி பண்ணியிருக்கேன். சுவையான தேங்காய் பன்னீர் லட்டு ரெடி. நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது ப்ரோட்டீன் லட்டு. நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். நெய் விட்டதுக்கப்புறம் நம்ம ஒரு 50 கிராம்ஸ் அளவுக்கு அவல் போட்டு வறுத்துக்கலாம். இப்போ நம்ம நல்லா வறுத்துக்கலாம். ரொம்ப நேரம் வறுக்கணுங்கிறது இல்லை, லைட்டாக வந்து அந்த சூடு இருந்தாலே போதும். இப்போ வந்து இது வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அடுத்து இன்னொரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கீ விட்டுக்கலாம். கீ விட்டதுக்கப்புறம் நம்ம முந்திரி, பாதாம், பிஸ்தா, வேர்க்கடலை ஃபஸ்ட்டு நம்ம இதையே நல்லா வறுத்துக்கலாம். இப்போ நம்ம கிரேப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட வெள்ளை எள்ளு 1 டேபிள் ஸ்பூன் அல்லது 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது கூட ரோஸ்டட் சன்னா, இது வந்து டெசிகேட்டட் கோகோனட், துருவன தேங்காயும் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வெல்லம் வந்து 100 கிராம்ஸ் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து லைட்டாக தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். அவ்வளோதான். அதாவது என்ன, நம்மளுக்கு ரெடியாகவே கிடைக்குது. அதாவது நாட்டு சர்க்கரை, அது ஜாகரி பவுடர், இதுவே இருந்தாலே போதும். நம்ம வந்து எதுனா வடிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. இது நல்லா கரையிட்டோம். இது கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம அப்படியே வந்து ஆட் பண்ணிக்கலாம். நட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம முந்திரி, பாதாம், பிஸ்தா எல்லாத்தையுமே நம்ம வந்து ஆற வச்சு இப்போ அரைச்சி எடுத்துட்டோம். இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். நம்ம பவுலுக்கு மாற்றியாச்சு. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம வெல்லம் வச்சுருக்கிறோம், இதை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நீங்கள் ஒயிட் சுகர் கூட ஆட் பண்ணலாம். வெல்லம் ஆட் பண்ணாலும் நல்லா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா நெய் கூட நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து நெய் வந்து கம்மியாக வந்து ஆட் பண்ணியிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் நெய்யே இருக்கும். தீபாவளி ஸ்பெஷல் ப்ரோட்டீன் லட்டு ரெடி. நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது பீனட் லட்டு, அதாவது வேர்க்கடலை லட்டு. நம்ம ஒரு கடாயில் வேர்க்கடலை லட்டுக்கு 1 கப் அளவு, அதாவது 250 கிராம்ஸ் எடுத்துருக்குறோம். இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சிம்மில் வச்சுக்கலாம். இதில் வந்து இந்த மாதிரி இருக்கிற கல்லையெல்லாம் எடுத்துடலாம். அதாவது கொஞ்சம் பூச்சி பிடிச்ச மாதிரி இருந்துச்சுன்னா அதெல்லாமே நம்ம எடுத்துடலாம். இதை சிம்மில் வச்சுட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஒரு 100 கிராம்ஸ், அதாவது மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு 350 கிராம்ஸ் அளவுக்கு நான் வேர்க்கடலை ஆட் பண்ணுறேன். மொத்தமாக 350 கிராம்ஸு. அதுக்கு வந்து நம்ம ஒரு 300 கிராம்ஸ் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கலாம். சிம்மில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இது வந்து என்னென்னா, நம்ம எப்போவுமே வேர்க்கடலை லட்டு செய்கிறதுக்கு பச்சை வேர்க்கடலை தான் வந்து பெஸ்ட்டு. நம்ம ஃப்ரை பண்ணி நம்ம செஞ்சுக்கலாம். வறுத்த வேர்க்கடலைனா அது வந்து கட்டாயம் என்னென்னா நிறையா அது வந்து பூச்சி பிடிச்சிருக்கும். அதனால் எப்போவுமே பச்சை வேர்க்கடலை வாங்கி ஃப்ரெஷ்ஷாக பண்ணிக்கணும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம எடுத்துடலாம். அதாவது என்னென்னா கொஞ்சம் லைட்டாக கலர் வந்து மாறி இருந்ததுன்னு எடுத்துக்கலாம். வேர்க்கடலை இப்போ லைட்டாக வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதாவது தோல் வந்து நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிடணும். அப்போ தான் வந்து உள்ளே இருக்கிறது வெந்து வெடிக்க ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். இது ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட நல்லா சிம்மில் வச்சு தான் ஃப்ரை பண்ணுறோம். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா வெளியில் நல்லா தீஞ்சிடும், ஆனால் வந்து உள்ளே வந்து அப்படியே பச்சையாக இருக்கும். இப்போ நம்ம பொட்டுக்கடலையும் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் லைட்டாக வறுத்துக்கலாம். அதாவது நம்ம என்னென்ன போடுறோன்னா, வேர்க்கடலையும் வந்து என்னென்னா தனியாக, அதாவது எண்ணெய் வரும், அதை வந்து சரி பண்ணுறதுக்காக பொட்டுக்கடலையும் ஆட் பண்ணுறோம். இதுக்கு வந்து என்னென்னா 100 கிராம்ஸ் கூட ஆட் பண்ணலாம். நான் வந்து சும்மா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது எள்ளையும் நம்ம போட்டுக்கலாம். எள்ளு வந்து ரொம்ப ஜாஸ்தி இல்லை, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வெள்ளை எள்ளு தான் போட போகிறோம். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் என்னென்னா இப்படி லைட்டாக வெடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த சூடே போதும். பார்த்திங்கன்னா எள்ளு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம அது ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். தோல் வந்து நம்ம எடுக்காமல் தான் அரைக்க போகிறோம். தோல் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா வேர்க்கடலையில் வந்து பித்தம் ஜாஸ்தி இருக்குது. அதாவது அதுக்கு வந்து மெடிசனே பார்த்திங்கன்னா வேர்க்கடலையோட தோல் தான் வந்து மெடிசன் ஜாஸ்தி இருக்குது. அதனால் நம்ம தோல் எடுக்காமையே அரைச்சிக்கலாம். நம்ம ஒரு 300 கிராம்ஸ் அளவுக்கு
இப்போ நம்ம வெல்லம் வந்து போட்டோம். இதுக்கு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். அப்படியே கரைஞ்சிருட்டோம். இப்போ ஆறிடுச்சு. இதையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அதாவது வேர்க்கடலை, எள், பொட்டுக்கடலை. இப்போ நம்ம அரைச்சிட்டோம். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதாவது ஒரு கோர்ஸ் மாதிரி தான் நம்ம அரைச்சிருக்கிறோம். அது ரொம்ப நைஸாக கிடையாது. இந்த மாதிரி அரைச்சிட்டோம். இப்போ நம்ம வெல்லத்தை கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து வெல்லத்தை வந்து தண்ணி வந்து ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரைச்சிட்டு கொஞ்சம் வெல்லத்தை வந்து நான் வந்து தனியாக எடுத்து வச்சுட்டேன். இல்லை மிக்ஸ் பண்ணுறப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா என்ன ஆகுனா ரொம்ப வந்து அதாவது கொஞ்சம் கொலகொலன்னு ஆகிடும். அதனால் நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கேஸ் ஆன் பண்ணிவிட்டு வெல்லத்தை லைட்டாக மெல்ட் பண்ணிக்கலாம். மெல்ட் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டெசிகேட்டட் கோகோனட் ஆட் பண்ணிக்கலாம். 2 அல்லது 3 டேபிள் ஸ்பூன். இது வந்து ஆப்ஷனல் தான். என்னென்னா டேஸ்ட் வந்து நல்லா இருக்குங்கிறதுனால நான் வந்து இந்த கோகோனட்டையும் ஆட் பண்ணுறேன். இது கூட ஏலக்காய். அடுத்து நம்ம ஆட் பண்ணுறது வேர்க்கடலை பொடி பண்ணது. இந்த முழுசாக இருந்துச்சுன்னா எடுத்துருங்க. நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். கேஸை ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சமாக வெல்லத்தை ஆட் பண்ணிக்கலாம். 350 கிராம்ஸ்க்கு நம்ம வேர்க்கடலைக்கு 350 கிராம்ஸ் வெல்லம் போட்டிருக்கிறோம். அதாவது தண்ணி ஜாஸ்தி ஊற்றுனீங்கன்னா ரொம்ப கெட்டியாயிடும். அதனால் நம்ம தண்ணி ஊற்றாமல் நல்லா மெல்ட் பண்ணிவிட்டு இது கூட ஆட் பண்ணியிருக்கிறோம். இது வந்து என்னென்னா நீங்கள் வெளியில் வந்து எவ்வளோ நாள் வேணாலும் ஸ்டோர் பண்ணிக்கலாம், கெட்டு போகாது. நம்ம அதுக்கப்புறம் மீதி இருக்கிற வெல்லத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். வெல்லத்தை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ சூடு கொஞ்சம் ஆறிடுச்சு. இப்போ நம்ம கையிலையே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு வந்து ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா இதுக்கு வந்து என்னென்னா இப்போ சூடாக இருக்குது, 1 டேபிள் ஸ்பூன் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த டேஸ்ட் பார்த்திங்கன்னா கடையில் வந்து எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் நம்ம செஞ்சுருக்குறோம். கட்டி இருந்ததுன்னா லைட்டாக உடச்சி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம உருண்டை பிடிக்கலாம். கையில் நீங்கள் ஒட்டுதுன்னு நினச்சிங்கன்னா லைட்டாக வந்து நெய் தடவிக்கலாம். சுவையான வேர்க்கடலை லட்டு ரெடி. இப்போ நம்ம செய்ய போகிறது வந்து சாபுதானா லட்டு. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். இதுக்கு வந்து நம்ம ஒரு 15 முந்திரி எடுத்துக்கலாம். வறுத்துட்டு நம்ம உடைச்சிக்கலாம். இது ஒரு 30 செகண்ட்ஸ் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். பொன்னிறம் ஆயிடுச்சு. தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இதில் ஆல்ரெடி வடித்து வச்சுருக்குறோம். அதாவது ஜவ்வரிசி ஊற வச்சு வடித்து வச்சுருக்கிறது இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை சிம்மில் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். கொஞ்சமாக நெய்யும் விட்டுக்கலாம். போதும் இந்தளவுக்கு இருந்தாலே. சிம்மில் வச்சுட்டு அப்படியே நல்லா வதக்கிட்டே இருக்கலாம். ஜவ்வரிசி இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் ஆகணும். அதுக்கப்புறம் குங்குமப்பூ இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சிலருக்கு கலர் பிடிக்கணும்னாலும் கலரோடு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஏலக்காயும் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம சர்க்கரை வந்து ஒரு கம்பி பதம் இல்லாமல் அது கம்மியாக நம்ம காய்ச்சிட்டு இதை ஆட் பண்ணிக்கலாம். ஜவ்வரிசி வந்துருச்சு. இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். சர்க்கரை அதே பேன்லேயே போட்டுக்கலாம். கொஞ்சமாக நம்ம தண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி இருந்தாலே போதும். சர்க்கரை நல்லா கரைச்சிக்கலாம். இப்போது சர்க்கரை அதாவது ஒரு கம்பி பதத்துக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்தாலே போதும். அதாவது இப்போ பார்த்திங்கன்னா நின்னதுக்கப்புறம் லைட்டாக ஒழுகும். இது வந்து கரெக்டான கம்பி பதம். முந்திரியை ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி வச்சுருக்கிற ஜவ்வரிசி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா சுருண்டு வரணும். அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா சுருண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. இதுவே கரெக்டான பதம். இதை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். ஆஃப் பண்ணியாச்சு. ஆறட்டும். நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்போ நம்ம ஒரு பேனில் மாற்றிக்கலாம். கீழே வந்து கீ தடவி இருக்கேன். நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். எப்போவுமே இந்த ஜவ்வரிசி வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்டிக்கியாக தான் இருக்கும். அதனால் லைட்டாக கொஞ்சமாக எண்ணெய் வந்து எடுத்துக்கலாம். அதாவது நெய் எடுத்துக்கலாம். நெய் வந்து கையில் கொஞ்சமாக தடவிக்கோங்க. இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். இது நம்மளுக்கு எந்த அளவுக்கு எடுக்கணுமோ அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். இது இன்னுமே உங்களுக்கு கெட்டியாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம கடல மாவையும் நல்லா வறுத்து கூட போட்டுக்கலாம். அது ஒரு டேஸ்ட் இருக்கும். பட் ஜவ்வரிசியினோட டேஸ்ட் இருக்காது. அதனால ஜவ்வரிசி கூட நான் எதுவுமே ஆட் பண்ணல. இவ்வளோ தான். இப்போ ஜவ்வரிசி லட்டு ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிட்டோன்னா நல்லா ஸ்டிக்கி ஆகிக்கும். சுவையான ஜவ்வரிசி லட்டு ரெடி.
தீபாவளி பலகாரங்கள் எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ளலாம்.